வணக்கம். என் பேரு ராஜேஷ். சென்னையில ஒரு சிங்கிள் ஃபாதர். என் பொண்ணு பிரியா. அவ தான் எனக்கு எல்லாமே. அவ அம்மா எங்கள விட்டுட்டு போய் 5 வருஷம் ஆச்சு. ஒரு பொண்ண வளர்றத பாக்குறது அது ஒரு தனி அழகு. ஆனா சில சமயம் அவ கேக்குற கேள்விகள் இருக்கே, அப்பா உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்குப்பான்னு வந்து நிக்கும்போது எனக்குள்ள ஒரு நடுக்கம் வரும். அந்த பருவம், அந்த வார்த்தையை நினைச்சாலே தொண்டையெல்லாம் வறண்டு போயிடும். நான் எப்படி எப்படி அவகிட்ட இத பத்தி பேசுவேன்? தப்பா ஏதாவது சொல்லிட்டா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு ஒரே கலக்கம். ஆனா அப்பதான் நம்ம பாட்டிங்க சொல்லி நாம மறந்த ஒரு ரொம்ப அழகான விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ரித்துகலா சம்ஸ்காரம். அது எப்படி என் பயத்தை போக்கி எங்க வாழ்க்கையில ஒரு கொண்டாட்டமா மாறுச்சுங்கிற கதை தான் இது. வாங்க கேளுங்க. மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிட்டே இருந்துச்சு. என்ன சொல்லணும், எப்படி ஆரம்பிக்கணும், ஒண்ணுமே புரியல. பிரியாவுக்கு இது ஒரு பாரமா மட்டும் ஆயிடவே கூடாது. அவளுக்கு தைரியம் கொடுக்க வேண்டிய நானே இப்படி பயந்து போய் நின்னா எப்படி சரி வரும்? இந்த ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி, கதையோட முதல் பகுதிக்கு போவோம். மனசுக்குள்ள இருந்த அந்த பெரிய பயத்தை பத்தி தான் இது. ஒரு நெருக்கடியான தருணம், அதனால வந்த தாங்க முடியாத ஒரு பதட்டம். அன்னைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை ராத்திரி சென்னையில ஒரே மழை விடாம பேஞ்சிட்டு இருந்துச்சு. பிரியா ஸ்கூல்ல இருந்து வந்தப்பவே ரொம்ப சோர்வா இருந்தா. தயங்கி தயங்கி என்கிட்ட வந்து, அப்பா வயிறு வலிக்குது, அப்புறம் உள்ள ரொம்ப வித்தியாசமா இருக்குப்பான்னு சொன்னா. அவ அப்படி சொன்னதும் ஒரு செகண்ட் நான் உறைஞ்சு போயிட்டேன். கையில கரண்டி, அடுப்புல சாம்பார் பொங்கி வழியுது. ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. இத்தனை வருஷமா அவளோட ஹோம்வொர்க், சைக்கிள் ஓட்டும்போது விழுந்த காயோன்னு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டவன்னா. ஆனா இதுக்கு நான் தயாரா இல்ல. அவளை கட்டிப்பிடிச்சு, பயப்படாத கண்ணு, அப்பா இருக்கேன்னு சொல்லணும்னு மனசு துடிக்குது. ஆனா தொண்டையில வார்த்தை சிக்கிக்குச்சு. அன்னிக்கு ராத்திரி அவ தூங்குனதுக்கு அப்புறம் அவ பக்கத்துல உட்கார்ந்திருந்தேன். கொசுவல வழியா அவளோட முகத்தை பாத்துக்கிட்டே இருந்தேன். கண்ணிலேந்து தண்ணி என் கட்டுப்பாட்டை மீறி வழிஞ்சது. இவ உடம்பு மட்டும் மாறல, மனசும் மாறும். தனியா ஃபீல் பண்ணுவாளோ, வெக்கப்படுவாளோன்னு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருந்தேன். ஆனா ஒவ்வொரு ராத்திரிக்கும் ஒரு விடியல் இருக்கு இல்லையா? என் பயத்திலிருந்து ஒரு சின்ன நம்பிக்கை பிறந்துச்சு. அப்போதான் என் பாட்டியோட ஞாபகம் வந்துச்சு. அவங்க சொன்ன ஒரு மறக்கப்பட்ட தென்னிந்திய பாரம்பரியம் மனசுல ஒரு மின்வெட்டு மாதிரி வந்துச்சு. என் பாட்டி அவங்க வெள்ளி வளையல், கோயில் மணி மாதிரி கிளிங் கிளிங்னு சத்தம் போட எப்பவும் சொல்வாங்க. அவங்க கண்ணு தீபாவளி விளக்கு மாதிரி மின்னும். அவங்க சொல்வாங்க, டே கண்ணா, இது வெறும் உடம்புல நடக்கிற மாற்றம் இல்லடா, இது ஒரு பொண்ணு பூ மாதிரி மலர்ற திருவிழா. நம்ம பொண்ணுங்கள ரகசியத்துல இல்ல, அன்புல பொதிஞ்சு வைக்கிற ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு. இது அவமானப்பட வேண்டிய விஷயம் இல்ல, இது ஒரு கொண்டாட்டம். வெக்கப்பட வேண்டிய ரகசியம் இல்ல, இது ஒரு தூய்மையான சந்தோஷம். குளத்துல பூக்கிற தாமரை மாதிரி அவளோட வலிமை மலர்றத கொண்டாடும் ஒரு திருவிழா. அப்போதான் எனக்கு பொறி தட்டுச்சு. இது ஒரு பயமான உரையாடல் இல்ல, இது ஒரு கொண்டாட்டம். அடுத்த நாள் பயத்தையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பிரியாவோட கைய பிடிச்சுக்கிட்டு நேரா டி நகர்ல ஒரு புத்தக கடைக்கு கூட்டிட்டு போனேன். அவளுக்கு புரியற மாதிரி மென்மையா சொல்றதுக்கு ஒரு வழிய தேடி. அங்க என் முதல் நிலவு மலர் அப்படின்னு ஒரு புக்கு கிடைச்சது. அவள மடியில உட்கார வச்சு படிக்க ஆரம்பிச்சேன். தென்னந்தோப்புக்கு நடுவுல இருந்த ஒரு கிராமத்துல மீராங்கிற சின்ன பொண்ணு ஒரு நாள் காலையில எழுந்தா. அவளோட முதல் ரிது பெண்மையோட மலர் விரிய ஆரம்பிச்சுது. பயத்தோட இல்ல, மேலதாளத்தோட, ஆட்டத்தோட. நான் படிச்சிட்டு இருக்கும்போதே பிரியா என் முகத்தை ஏறிட்டு பார்த்து ரொம்ப ஆர்வமா கேட்டா. அவ கண்ணில் இருந்த பயம் மறைஞ்சு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு வந்துச்சு. அந்த புத்தக கடையோட அமைதியில அவளோட கேள்வி ஒரு சந்தோஷ மணியோச மாதிரி என் காதுல ஒலிச்சுது. நீங்களே பாருங்களேன், அந்த கதையில மஞ்சள் பூசுறது, பாயாசம், பட்டுப்புடவன்னு எவ்ளோ அழகா கொண்டாடுறாங்க. ஆனா நாம இத பத்தி பேசும்போது பயாலஜி சார்ட், சங்கோஜமான வார்த்தைகள்னு எவ்வளவு இயந்திரத்தனமா மாத்திடுறோம். கொண்டாட்டத்துக்கும் நம்ம கவலைகளுக்கும் எவ்ளோ வித்தியாசம் பாருங்க. அந்த கதையில வர்ற மாதிரி வலிக்குமாப்பான்னு பிரியா கேட்டா. நான் அவ கைய பிடிச்சுக்கிட்டு, கொஞ்சம் வலிக்குண்டா, போன வருஷம் ஊஞ்சல்ல இருந்து விழுந்தியே அந்த மாதிரிதான். ஆனா அது நம்ம உடம்பு இன்னும் பலமாகுதுன்னு சொல்றதுக்கான அடையாளம்னு சொன்னேன். அந்த ஒரு உரையாடல், அதுக்கு பிறகு எல்லாமே மாறிடுச்சுங்க. என்ன ஆகுமோங்கிற கேள்வி நாம இதெல்லாம் செய்யலாங்கிற நம்பிக்கையா மாறுச்சு. பயம் இருந்த இடத்துல ஒரு பகிரப்பட்ட திட்டமும் எங்களுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு பிணைப்பும் வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அவ தலையணைக்கு அடியில அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு என் காதுல வந்து மெதுவா சொன்ன வார்த்தைகள் இது. அவ பார்வையில இருந்த அந்த மாற்றம் எனக்கு உலகத்தையே ஜெயிச்ச சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து அவளோட ரிதுவுக்கு ஒரு சின்னதா திட்டம் போட்டோம்.
புதுசா ஒரு பாவாடை, அன்போடு காய்ச்சின பாயாசம், மஞ்சள் குளியல், அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து என் தங்கச்சி, அதாவது அவ அத்தை வந்ததும் ஒரு சின்ன குடும்ப கொண்டாட்டம். இந்த பாரம்பரியத்தை நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளா மாத்திக்கிட்டோம். அந்த பயம் இப்போ முழுசா போயிடுச்சு. அது இருந்த இடத்துல இப்போ பெருமை மட்டும்தான் இருக்கு. அவ முதல் தடவையா பேலன்ஸ் வீல் இல்லாம சைக்கிள் ஓட்டுனப்போ எனக்கு ஒரு பெருமை வந்துச்சு. அதே மாதிரி ஒரு கண்ணீரோட கலந்த பெருமை. என் பொண்ணு வளர்றா. என்னைப் போலவே தவிக்கிற மத்த அப்பாக்களுக்கு சில யோசனைகள். கதை புத்தகங்கள்ல ஆரம்பிங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். உடம்புல நடக்கிற மாற்றங்களை சூப்பர் பவர்ஸ் மாதிரி சொல்லுங்க. நம்ம கலாச்சார கதைகளை பயன்படுத்துங்க. ரொம்ப முக்கியமா நீங்க தனியா இல்ல, உதவி கேட்க தயங்காதீங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க குடும்பத்துல பயத்தை கொண்டாட்டமா மாத்துறதுக்கு என்ன மாதிரி சின்ன சின்ன சடங்குகள் அல்லது பாரம்பரியங்கள் இருக்கு? இந்த கதை உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த முறை சந்திக்கும் வரை நம்ம வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன அற்புதங்களை நாம கொண்டாடுவோம். வணக்கம்.